ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைக்கி எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். மீனா ஜீவாட்ட சொல்கிறாங்க, உண்மையிலே எனக்கு முடியல ஜீவா, எனக்கு கடையில் நின்று காலெல்லாம் வலிக்குது ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் ஃபஸ்ட்டே உன்கிட்ட சொன்னேன்ல மீனா, உன்னால் கடைக்கெலாம் வந்து வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. என்னால் இந்த வீட்லேயே இருக்க முடியாது ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. வேணும்னா நான் என்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடட்டுமா, நீ கையில் பார்க்கணுன்னா அங்கே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கே வர்றது தான் கஷ்டம் அப்படின்னா நம்ம 2 பேரும் தனியாக கூட போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இருக்கிற பிரச்சனை பத்தாதா மீனா, நீ வேறு புதுசாக கிளப்பாத அப்படின்னு ஜீவா கோபப்படுறாரு. இதுக்கு முன்னாடி தான் இந்த வீடு உடையாது பிரியாதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ கதிர் தான் போயிட்டார்ல, என்ன உலகமாக அழிஞ்சு போச்சு, இப்போ அவங்க போயிட்டாங்க, அடுத்ததான் நம்ம போயிடுவோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜீவா, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எல்லார் முன்னாடியும் நாங்கள் தனியாக போயிடுவோன்னு நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. தனம் கடைக்கு கிளம்புறாங்க. மீனா ஐஸ்வர்யா 2 பேர்ட்டையுமே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் நின்று பேசக்கூட டைம் இல்லாத மாதிரி டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மீனாவோட அப்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஜனார்த்தனனோட மேனேஜர் இப்போது ஜனார்த்தனனை பார்க்குறதுக்காக வராரு. நம்ம கொடோனில் நிறையா வேலை இருக்குது, அது போக வயலில் நாற்று நட போகிறாங்க அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு வேலையாக சொல்லிட்டுருக்கிறாரு. இந்த வேலையெல்லாம் கேட்ட உடனே ஜனார்த்தனன் டென்ஷன் ஆகிடுறாரு. மீனா அம்மா சொல்கிறாங்க, எதுக்குங்க நீங்கள் இவ்வளோ வேலை இழுத்து போட்டு பார்த்துட்ருக்குறீங்க, பேசாமல் எல்லா பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து பிஸ்னஸை கூட மாட பார்த்தாருன்னா எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஜனார்த்தனன் சொல்கிறாரு. சும்மாவே மாப்பிள்ளை நம்ம கடை பக்கம் வரவே மாட்டார், இப்போ மூர்த்திக்கு வேற உடம்பு சரியில்லை, அந்த கடையை மாப்பிள்ளை தானே பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா. நாளை பின்ன எல்லா சொத்தும் யாருக்கு போக போகுது, மாப்பிள்ளைக்கு தானே, அப்போ கொஞ்சமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு ஜனார்த்தனன். அடுத்ததான் மூர்த்தி வீட்டுக்கு இப்போ மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. மீனா அப்பா மூர்த்திகிட்ட சொல்கிறாரு, எல்லா வேலையும் நான் தனியாக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மூர்த்தி சொல்கிறாரு, நான் ஜீவாட்ட சொல்கிறேன், அப்பப்போ உங்கள் கடையை வந்து பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஜனார்த்தனன் சந்தோஷப்படுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.